பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் 7:38. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நாம் தாகம் தீர்க்கப்படுவது மாத்திரமல்ல, மற்றவருடைய தாகத்தையும் தீர்க்கிற அளவிற்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்படி செய்வார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் விசுவாசத்தை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் உறுதிப்படுத்துவது விசுவாசம். காணப்படாத ஒன்றை நம்பி அதை முழுவதுமாக நிச்சயப்படுத்துவது விசுவாசம். ஆகவே இந்த காலை வேளையில வேதம் சொல்லுகிறபடி நாம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு சமாரியா பட்டணத்தில் போகும் பொழுது களைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது தண்ணீர் மொண்டு கொள்ள வந்த ஒரு ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு பார்த்தார். அவளை பார்த்து ஆண்டவர் கேட்டார், தாகத்துக்கு தாய் என்று சொல்லி. அப்பொழுது அந்த சமாரிய பெண் சொன்னாள், சமாரியர் யூதரோடு சம்பந்தம் கலவாமல் இருக்கிறபடியினால் நீர் எப்படி என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கலாம்? இந்த கிணறும் ஆழமாயிருக்கிறது, உம்மிடத்தில் மொண்டு கொள்ள பாத்திரமும் இல்லை என்று அவள் சொன்னாள். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆண்டவராகிய இயேசு அந்த சமாரிய பெண்ணிடத்திலே கேட்கிறார், தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால்
நீ தேவனுடைய ஈவை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டு இருப்பாய். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நம்முடைய ஜீவ காலம் முழுவதும் நம்மிடத்தில் ஊறிக்கொண்டிருக்கிறதான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஆண்டவர் நமக்குள்ளே கட்டளையிடுவார். ஆகவே இந்த காலை வேளையில அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அது அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில நம்மையும் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகத்தான் இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:14 சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுக்கிற தண்ணீர் என்ன? பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நதி. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம் பலனடைகிறோம். நாம் பூமி முழுவதும் சாட்சியாய் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து ஜீவ நதி புறப்படும். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அன்றைக்கு மாற்றினார். அவளுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் சொல்லும் பொழுது அவள் அதிர்ந்து போய், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னாள். அன்றைக்கு ஆண்டவர் அவளுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தின உடனே அவள் அந்த குடத்தை அங்கே வைத்துவிட்டு ஓடி போய் ஊருக்கு சென்று இயேசுவின் அன்பை குறித்து அங்கே சொன்னாள். அவள் சொன்னாள், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று அந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கே அவர் சொன்னாள். அந்த ஜனங்கள் எல்லாம் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அன்றைக்கு ஒரு சமாரியா பெண்ணுடைய தாகத்தை தீர்த்தார். அந்த பட்டணமே இயேசுவின் அன்பினால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய உள்ளத்திலே நித்திய காலம் ஊறுகிற ஜீவ நதியை உண்டாக்குகிறார். நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம் மூலமாய் நம்முடைய குடும்பம், நமக்கு அருமையானவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நித்திய ஜீவ காலம் ஊறுகிற நீரூற்றை நமக்குள்ளே கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்மை மேய்த்து அவர் நம்மை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துகிற ஒரு தேவன். அவரே நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். இந்த காலை வேளையில பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய், பல பிரச்சனைகள் நம்மை நெருக்கினது நிமித்தமாய், ஒருவேளை உள்ளத்திலே உடைக்கப்பட்டவர்களாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டிக்குட்டியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு இன்றைக்கு நம்மை நடத்த போகிறார். அவர்தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்து நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வர பண்ணுவார். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. ஆகவே நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கூட நாம் விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அநேகருக்கு தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீருள்ள நதிகளாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரிடத்தில் முழு விசுவாசத்தோடு நாம் கடந்து வருவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி.
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் ஒருவேளை வறண்டு போன பாலைவனத்தை போலுடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம். பலவிதமான வேதனைகள் நெருக்கங்கள் வழியாக கடந்து வந்து பல கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருக்கலாம். இந்த காலை வேளையிலே எல்லா முகங்களிலுமிருந்து ஆண்டவர் கண்ணீரை துடைத்து அவர்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றி ஜீவ தண்ணீர் ஊற்றாக அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடப்போகிறபடியினால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.